குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த பின் வாங்க. ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். மதிமுகவிடம் சொன்ன தாவேகா. ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போறேன்னு போயிட்டாரு. விஜயை டேமேஜ் செய்த வைகோ. குதிரை பேரை நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ததால் அவர்களை வெல்ல வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று முதல்வர் விஜய் உத்தரவாதம் அளித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக முதல்வர் விஜயே நேரடியாக குதிரை பேரம் ஈடுபடுவதாக வைகோ பேசியிருப்பது தாவேகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுகவை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. அவர்களில் 4 பேர் தாவேகாவில் உடனடியாக ஐக்கியமாகியிருக்காங்க. விஜயபாஸ்கர் இன்னும் ஓரிரு நாட்களில் தாவேகாவில் இணையப்போவதாக சொல்லப்படுது. இன்னும் சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்புகள் உள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இதனால தாவேக தலைமை குதிரை பேரம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசை சோஃபா மாடல் அரசு என்று விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்திருக்கு. பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக விலக வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் அதில் தொடரக்கூடாது என்ற கருத்தைத்தான் உரையாற்றிய அனைவருமே வலியுறுத்தி பேசினார்கள். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து வைகோ பேசியிருக்கிற சம்பவம் முதல்வர் விஜயின் இமேஜையும் டேமேஜ் செய்வதாக அமைந்திருக்கு. அதில் வைகோ பேசுகையில் மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ததால் இடைத்தேர்தல் வரும். அப்படி இடைத்தேர்தல் வந்தால் நானே அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன்னு முதல்வர் விஜய் சொன்னார். அவர்களின் வெற்றிக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றார். இதனை செந்தில் செல்வனிடம் சொன்னபோது பதிலே சொல்லவில்லை. அவர் திமுகவில் இருக்கப் போகிறேன் என்று போய்விட்டார். ராஜேந்திரன் எம்எல்ஏவாக தொடருவேன் என்று கூறிவிட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் ஒரு கட்சி தலைவரிடம் உங்களின் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு வர சொல்லுங்கள், அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று விஜய் நேரடியாக கூறியிருப்பது தெரிய வந்திருக்கு. இதன் மூலமாக மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களிடமும் விஜய் தான் இப்படி பேசினாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் குழுவை தான் முதல்வர் விஜய் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த அணியில் இருந்த விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தான் ராஜினாமா செய்திருக்கின்றனர். இதன் மூலமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் பேசியதை போல் விஜய் தான் நேரடியாக பேசி அவர்களை ராஜினாமா செய்ய வைத்துள்ளாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கு. இதன் மூலமாக விஜயின் இமேஜை வைகோ டேமேஜ் செய்து விட்டதாக தாவேகவினரே புலம்ப தொடங்கியிருக்கிறாங்க. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.